அன்பு குழந்தையே, சில இடங்களில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறது. உங்களை நேசிக்கும் இடங்களில் உண்மை அன்புடன் இருங்கள். உங்களை போற்றும் இடங்களில் கவனமாக இருங்கள். உங்களை விமர்சிக்கும் இடங்களில் பார்வையாளராக இருங்கள். உங்களை தவிர்க்கும் இடங்களில் தலை காட்டாமல் இருங்கள். உங்களை சலனப்படுத்தும் இடங்களில் கண்ணியத்துடன் இருங்கள். உங்களை முதுகில் குத்தும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை வாட்டும் ஏழ்மை நிலையிலும் நேர்மையாய் இருங்கள். உங்களை தூற்றுவோரும் வாழ்த்தும்படி வாழ்க்கையை சிறப்புற வாழுங்கள். என்னை பொறுத்தவரை சாயி பக்தர்கள் எல்லோரை விடவும் மேம்பட்ட நபர்கள், உயர்ந்தவர், வித்தியாசமானவர். நீ சாயி பக்த குழந்தை. உனக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் வித்தியாசத்தை காட்ட வேண்டாமா? அதன்படி நடக்க வேண்டாமா? நடந்து காட்டு. முதலில் உன்னை நான் விரும்புகிற வழியில் மாற்றிக்கொள். நான் பாபாவை தான் கும்பிடுகிறேன், ஆனால் கஷ்டங்கள் போகவில்லை. தற்கொலை செய்து கொள்ளலாமா என நினைக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னை கும்பிடுகிறவர்கள் நான் தரும் அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. என்னால் அனுமதிக்கப்படுகிற சோதனையான கஷ்டத்தையும் சகிக்கிறவர்களாக மாற வேண்டும். எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டிரு. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. யார் உண்மையான சாய் பக்தன்? பல வருடங்களாக வணங்குபவனா? சிறிது காலமாக வணங்குபவனா? தினசரி சாய் கோவில் சென்று வணங்குபவனா? வீட்டில் இருந்து வணங்குபவனா? இல்லை சாய் ஆலயம் கட்டி வணங்குபவனா? இவற்றில் நீ எதுவாக வேண்டுமானாலும் இரு. ஆனால் சாயியின் போதனைகளின்படி எவன் ஒருவன் நடந்து கொள்கிறானோ அவனே உண்மையான பக்தன். பசி என்று வருபவர்களுக்கு அன்னமிடு. அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்து. அனைத்து உயிர்களிடத்தில் சாயியை காண்பவன் மட்டுமே அவைகளின் முகம் அறிந்து உணவானாலும் சரி, அன்பானாலும் சரி தர முடியும். கண்ணாடி போன்று பிரதிபலிக்க கற்றுக்கொள். நல்லவர்களும் தீயவர்களும் நிறைந்த உலகம் இது. அவரவர்களுக்கு ஏற்றாற் போல் காட்டும் கண்ணாடியாக இரு. மனிதன் என்பவன் வெளிச்சம் தரும் தீபமாவதும் ஊரை கொளுத்தும் தீயாவதும் தீர்மானிக்கப்படுவது அவனிடம் உள்ள சுடர்மிகு பகுத்தறிவின் தன்மையாலே. போராட்டம் என்பது வெளிச்சம் அளிக்கும் தீபமாவதும் ஊரை அழிக்கும் தீயாவதும் தீர்மானிக்கப்படுவது போராட்டத்தின் பின்னணி, போராடும் வழிமுறை மற்றும் போராட்டத்தின் நோக்கத்தாலே. உயர்ந்த எண்ணங்களோடு போராடினால் வெற்றி நிச்சயம். அறியாமையில் உள்ளவர்களை நான் அதிகம் நேசிக்கிறேன். மேதையை தள்ளி பேதையிடம் என் ஞானத்தை வெளிப்படுத்துகிறேன். குழந்தைகளின் வார்த்தைகளால் உலகத்தோடு பேசுகிறேன். இதையெல்லாம் புரிந்து கொண்டு எழுந்து தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உன்னை பக்கவாட்டுகளிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை. எனவே கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றுவேன். நீ ஒரு முறை என் நாமம் உச்சரித்தால் நான் 1000 முறை உனக்காக யோசிப்பேன். தினந்தோறும் என்னை நினைத்து சரணாகதி அடைந்தால் 7 ஜென்மத்திலும் உனக்கு பலன் அளிப்பேன். என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள். உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும். கவலை வேண்டாம். கண்ணீரை துடை. கண்ணிமை போல் நான் உள்ளேன். தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உணவு அளித்திடு. அது மனிதனாக இருக்க வேண்டும் என்றில்லை. நாய், பூனை, காகம், குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு. அது உன்னை காக்கும். நான் அவைகளின் ரூபத்தில் கூட
உன்னை காண வருவேன். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. நம் நடத்தை பற்றி பாபாவின் அறிவுரை. உன்னை நாடி வரும் மனிதரையோ உயிரினத்தையோ வரவேற்று உபசரியுங்கள் என்பாராம். ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதால் தான் அவர்கள் வருகிறார்கள் என்று உரைப்பாராம். தாகத்திற்கு நீரும் பசித்தோருக்கு ரொட்டியும் உடுத்த ஆடையும் அழியுங்கள். கடவுள் மனமகிழ்ந்து உங்களை வாழ்த்துவார் என்பாராம். உங்களிடம் அவதூறு பேசுபவர்களிடம் வெறுப்பை காட்டாதீர்கள். பொறுத்து கொண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சியே கிட்டும் என்பாராம். உலகமே தலைகீழ சுழன்றாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருங்கள் என்பாராம். உங்களை சுற்றி நடப்பதை அமைதியுடன் கவனியுங்கள் என்பாராம். எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் சுவரை உடையுங்கள், அப்போது பாதை தெளிவாகும் என்று சொல்வாராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே எசமானன். அவர் செயலே அற்புதமானது, அலாதியானது. இறைவனை பணிந்து வேண்டினால் எல்லா நலமும் கிட்டும் என்பாராம். அவர் நமக்கு எது நல்லதோ அதையே செய்வார் என்று நம்புங்கள் என்பாராம். நாம் எந்த செயலை செய்தாலும் குருவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். குருவும் இறைவனும் ஒன்றே. நினைப்பு நடப்பு யாவிலும் பாபாவை எண்ணியே செய்தால் கனவிலும் நனவிலும் பாபாவின் உருவமே தோன்றும். இச்சைகள் மறைந்து அவரிடம் ஒன்றி விடுவோம். மனம் நிம்மதி அடைந்து சுகமாக வாழலாம். சத்குரு என்பார் கனவிலும் கூட தமது அடியவர்களிடம் இருந்து எவ்வித சேவையையோ லாபத்தையோ எதிர்பார்ப்பதில்லை. மாறாக அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறார். தாம் உயர்ந்தவர், தமது அடியவர் தாழ்ந்தவர் என்று அவர் எண்ணுவதில்லை. அவரை நமது புதல்வன் என்று கருதுவதோடு மட்டுமல்லாது தனக்கு சமமானவன் அல்லது பிரம்மத்துக்கு சமமானவன் என்று கருதுகிறார். சத்குருவின் முக்கியமான பண்பு அவர் அமைதியின் உறைவிடம் என்பதே. அவர் அமைதியற்றோ மன உளைவுடனோ இருந்ததே இல்லை. கற்றோன் என்ற கர்வம் அவருக்கு கிடையாது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாவரும் அவருக்கு ஒன்றே. தம்முடைய இளமையான காலத்தில் கூட பாபா எதையும் சேகரிக்கவில்லை. சில்லிம் என்ற புகைக்குழாய் மட்டும் இருக்கலாம். அவருக்கு குடும்பம் ஏதும் இல்லை, நண்பர் யாரும் இல்லை, வீடு ஏதும் இல்லை, எவ்வித ஆதாரமும் இல்லை. 18ஆம் வயதில் இருந்தே அவரின் மனக்கட்டுப்பாடு முழுமையானதும் அசாதாரணமானதாகவும் இருந்தது. அப்போது அவர் தனியான இடத்தில் பயமற்று வாழ்ந்தார். எப்போதும் அவர் ஆன்ம உணர்விலேயே மூழ்கி இருந்தார். தமது அடியவர்களின் தூய அன்பை கண்டு அவர்களின் விருப்பப்படியே அவர் எப்போதும் நடந்தார். எனவே ஒரு வகையில் அவர்கள் பால் அவர் சார்ந்தவர் ஆனார். பூத உடலில் வாழ்ந்தபோது தமது அடியவர்களுக்கு என்னென்ன அனுபவங்களை அளித்து வந்தாரோ அதே அனுபவங்களை அவரை நேசிப்பவர்களுக்கு மகா சமாதியான பின்பு இன்றும் அளித்து வருகிறார். மும்பையை சேர்ந்த வியாபாரி ஒருவர். அவருக்கு கால் ஊனம். அவர் நடப்பது ஒரு மாதிரி கேலி செய்வது போல் இருக்கும். இது அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. எல்லாவித சிகிச்சை முறைகளையும் செய்து பார்த்தும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. மனதால் ரணப்பட்ட அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாத நிலை. இதற்கு வழி தெரியாமல் இருட்டில் நிற்பது போல் உணர்ந்தார். தன் கால் ஊனத்திற்கு என்னதான் விடிவு என்பது அவர் விசாரிக்க ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு தெரிந்தவர்கள் ஷீரடி சாய்பாபா பற்றியும் அவரின் வியத்தகு சக்தி பற்றியும் எடுத்து கூறினார்கள். 1911ஆம் ஆண்டு அவர் ஷீரடி வந்தார். பாபாவை விழுந்து வணங்கினார். அவரது ஆசீர்வாதம் பெற்றார். பின் பாபா அனுமதியுடன் ஷீரடியினை விட்டு புறப்பட்டார். கொஞ்ச தூரம் நடந்ததும் அவரது நடையில் மாற்றம் தெரிந்தது. முன் போல நொண்டி நொண்டி நடக்காமல் நன்றாகவே நடந்தார். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தனது ஊனம் நிரந்தரமாகவே குணமானது பற்றி நினைத்து நினைத்து பாபாவிற்கு நன்றி கூறினார். பாபாவின் அதீத சக்தியை எண்ணி
ஆச்சரியப்பட்ட அவர் ஊர் திரும்பியவுடன் பாபாவின் தரிசன மகிமை பற்றியும் வியத்தகு சக்தி பற்றியும் எல்லோரிடமும் சொல்லி அனைவரையும் வியப்படைய செய்தார். பாபா தன்னிடம் வருபவர்களின் வேண்டுகோளை தனது ஆசியால் தனது பார்வையால் நிறைவேற்றி வந்தார். இப்பொழுதும் நிறைவேற்றி வருகிறார். அவரின் சமாதி அத்தனை மந்திர சக்தி வாய்ந்தது. சமாதியில் இருந்து கொண்டே தனது பக்தனின் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தீர்வு தருகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.